ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்துட்டு இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு 3 நாள் பெண்டிங் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் வேறு சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணோம். நான் ஏர்லி மார்னிங் ஐஎன்எம் பிளான் பண்ணேன், ஆனால் நான் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சுட்டு நான் ஐஎன்எம் படித்தாலும் படிப்பேன், இல்லை பாலிட்டி தான். ஸோ இயர் பிளானர் வந்தாச்சு. இயர் பிளானர் வந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஸ்லோவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் அப்படியே கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே என்னால் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் எனக்கு ரிவிஷன் ஃபேஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள்லாம் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கிருஷோபா அகாடமியை பற்றி கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு இயர் பிளான் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்போ பேட்ச் போடுறாங்க என்னென்னு அவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களால் எது உங்கள் கொடுக்குற ஷெடியூலை முன்ன பின்ன முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது ஒரு ஐடியா இருக்கும். ஃப்ரெஷராக படிக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆப்ட் ஆகிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை பை.